அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, செட்டு நெட்டுக்கு பயன்படக்கூடிய வினாக்கள். சிற்றிலக்கிய செல்வம் நாவி ஜெயராமன் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. முதல் வினா, வாழும் சிற்றிலக்கியங்கள் 40 என்றும் அதில் செல்வாக்கு பெற்றது 15 சிற்றிலக்கியங்கள் என்றும் குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா சிற்றிலக்கிய செல்வம் நாவி ஜெயராமன் புத்தகத்திலிருந்து செய்தி தான் இது. இரண்டாவது வினா, 96 வகை சிற்றிலக்கியங்களில் அடங்காதது அம்மானை, பாவை, கழங்கு, நீராடல். 96 வகை சிற்றிலக்கியங்களில் அடங்காதது அம்மானை, பாவை, கழங்கு, நீராடல். இதெல்லாம் உலாவுல இடம்பெற்றிருக்கும். மூன்றாவது வினா, இலக்கியத்தில் முதலில் 96 வகை பிரபந்தம் என்று குறிப்பிட்ட நூல் சிவந்தெழுந்த பல்லவராயன் உலா. இலக்கியங்களில் முதல்ல 96 வகை சிற்றிலக்கியங்கள் என்ற குறிப்பு எந்த புத்தகத்தில் காணப்படுது அப்படின்னா சிவந்தெழுந்த பல்லவராயன் உலா நூலில் காணப்படுது. நான்காவது வினா, தொண்டைமண்டல சதகம், தண்டலையார் சதகம் பாடியவர் யாருன்னா படிகாசு புலவர். தொண்டைமண்டல சதகம், தண்டலையார் சதகம் பாடியவர் படிகாசு புலவர். ஐந்தாவது வினா, வரையறுத்த பாட்டியலின் வேறு பெயர் சம்பந்த பாட்டியல். வரையறுத்த பாட்டியலுடைய மற்றொரு பெயர் தான் சம்பந்த பாட்டியல். ஆறாவது வினா, தாத்ரேய பாட்டியல், வரையறுத்த பாட்டியல், அகத்திய பாட்டியல் போன்ற குறிப்புகள் யாருடைய நூலில் காணப்படுதுன்னா ஓவேசா நூலில். தாத்ரேய பாட்டியல், வரையறுத்த பாட்டியல், அகத்திய பாட்டியல் இதெல்லாம் யார் நூலில் காணப்படுது? ஓவேசாவுடைய நூலில். ஏழாவது வினா, பிள்ளைக்கவி முதல் புராணம் ஈராக என்ற தொடர் இடம்பெறக்கூடிய நூல் எதுனா பிரபந்த தீபிகை. பிள்ளைக்கவி முதல் புராணம் இறுதியாக சொல்லப்படக்கூடிய தொடர் இடம்பெறக்கூடியது பிரபந்த தீபிகை. எட்டாவது வினா, 16ஐ 6ஆல் பெருக்கி வருவது 96 வகை சிற்றிலக்கியம் என்று கூறும் நூல் பிரபந்த தீபிகை. 16ஐ 6ஆல் பெருக்கி வருவது 96 வகை சிற்றிலக்கியம் என்று கூறும் நூல் பிரபந்த தீபிகை. ஒன்பதாவது வினா, இலக்கண விளக்க பாட்டியலின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. இலக்கண விளக்க பாட்டியலின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. 10வது வினா, இலக்கண விளக்க பாட்டியலில் சொல்லப்பட்ட சிற்றிலக்கியங்களின் எண்ணிக்கை 63. இலக்கண விளக்க பாட்டியலில் சொல்லப்பட்ட சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 63. 11வது வினா, சிதம்பர பாட்டியலில் உள்ள பகுதிகள் 5. சிதம்பர பாட்டியலில் இருக்கக்கூடிய பகுதிகளுடைய எண்ணிக்கை 5. 12வது வினா, உலா, குறவஞ்சி இவை எவை பற்றியது அப்படின்னா ஊசல் பற்றியது. உலா, குறவஞ்சி இதெல்லாம் எதை பற்றியது? ஊசல் பற்றியது. 13வது வினா, வண்ணத்தி இயல்பு எழுதியவர் யாருன்னா வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள். வண்ணத்தி இயல்பு எழுதியவர் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள். 14வது வினா, 6வது இலக்கணம் என்று அழைக்கப்படுவது எதுனா புலமை இலக்கணம். 6வது இலக்கணம் என அழைக்கப்படுவது புலமை இலக்கணம். இதன் ஆசிரியருமே வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள். 15வது வினா, ஒரு பொருள் மேல் வெண்பா 20 கலித்துறை 40 ஆக 60 அமைய பாடுவது மணிமாலை. ஒரு பொருள் மேலே வெண்பா 20 கலித்துறை 40 ஆக 60 பாடல் அமைய பாடுவது மணிமாலை. 16வது வினா, ஒரு பொருள் மேல் 100 பாடல்கள் பாடுவது சதகம். ஒரு பொருள் மேலே 100 பாடல்கள் அமைய பாடுவது சதகம். 17வது வினா, வெண்பா அகவலில் கலித்துறை ஆசிரிய விருத்தம் சேர்ந்து வருவது இணைமணி மாலை. வெண்பா, அகவல், கலித்துறை, ஆசிரிய விருத்தம் இவையெல்லாம் அமைய பாடுவது எதுனா இணைமணி மாலை. வெண்பா, அகவல், கலித்துறை, ஆசிரிய விருத்தம் சேர்ந்து பாடுவது எதுனா இணைமணி மாலை. 18வது வினா, வெண்பா, அகவல், கலித்துறை, ஆசிரியர் விருத்தம் இவற்றில் மாறி மாறி 100 பாடல்கள் அந்தாதி ஆப்பில் பாடுவது இனமணி மாலை. வெண்பா, அகவல், கலித்துறை, ஆசிரிய விருத்தம் இவற்றால் மாறி மாறி 100 பாடல்கள் அந்தாதி ஆப்பில் பாடுவது இனமணி மாலை. மேலே என்ன பார்த்தோன்னா வெண்பா, அகவல், கலித்துறை, ஆசிரிய விருத்தம் சேர்ந்து வர பாடுவது இணைமணி மாலை. வெண்பா, அகவல், கலித்துறை, ஆசிரிய விருத்தம் இவற்றால் மாறி மாறி 100 பாடல்கள் அந்தாதி ஆப்பில் பாடுவது இனமணி மாலை. 19வது வினா, வெண்பா, கலித்துறை அமைந்த 20 பாடல்கள் அந்தாதி ஆப்பில் பாடப்படுவதுக்கு பெயர் என்னன்னா இரட்டை மணிமாலை. 20வது வினா, தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படும் கரந்தை திணையை சிற்றிலக்கியத்தில் எவ்வாறு அழைப்பர்? வென்றி கரந்தை மஞ்சரி அப்படின்னு அழைக்கிறாங்க. தொல்காப்பியத்தில் குறிப்பிடக்கூடிய கரந்தை திணையை சிற்றிலக்கியத்தில் எவ்வாறு அழைப்பர்? வென்றி கரந்தை மஞ்சரி. 21வது வினா, வேந்துவிடு முனைவின் வேற்றுப்புல கலவின் ஆதந்து ஓம்பல் மேவற்றாகும். இது வெற்றி திணையில் இடம்பெற்றிருக்கும் இந்த தொடர்.
இந்த திணை சிற்றிலக்கியத்தில் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா வென்றி மாலை அப்படின்னு அழைக்கப்படுது. வேந்து விடு முனைவின் வேற்றுப்புல களவின் ஆதந்து ஓம்பல் மேவற்றாகும். இது எந்த திணையில் இடம்பெற்றிருக்குன்னா வெற்றி திணை. இந்த திணை சிற்றிலக்கியத்தில் எவ்வாறு சொல்லப்படுது அப்படின்னா வென்றி மாலை என சுட்டப்படுது. 22வது வினா காஞ்சி திணையை சிற்றிலக்கியத்தில் எவ்வாறு கூறுவர்னா காஞ்சி மாலை. காஞ்சி திணையை சிற்றிலக்கியத்தில் எவ்வாறு கூறுவர் காஞ்சி மாலை. 23வது வினா கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் எப்பகுதியில் இடம்பெறுவர் அப்படின்னா பாடான் திணையில். கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் இதெல்லாம் எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கு பாடான் திணையில் இடம்பெற்றிருக்கு. 24வது வினா வஜ்ரநந்தி பாட்டியலின் வேறு பெயர் வெண்பா பாட்டியல். இந்த வெண்பா பாட்டியலுடைய ஆசிரியர் யாருன்னா குணவீர பண்டிதர். இந்த குணவீர பண்டிதர் யார் காலத்தில் வாழ்ந்தார்னா 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தார். அப்போ இதுலேயே 3 வினாக்கள் இருக்குது. வஜ்ரநந்தி பாட்டியலுடைய வேறு பெயர் வெண்பா பாட்டியல். வெண்பா பாட்டியலுடைய ஆசிரியர் குணவீர பண்டிதர். இவர் யார் காலத்தில் வாழ்ந்தார் இந்த குணவீர பண்டிதர் அப்படின்னா 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில். 25வது வினா வெண்பா பாட்டியலில் சொல்லப்பட்ட சிற்றிலக்கியங்களின் வகைகள் பார்த்திங்கன்னா 55. வெண்பா பாட்டியலில் சொல்லப்பட்ட சிற்றிலக்கிய வகைகள் 55. 26வது வினா பிறந்த நாளின் செற்றம் நீக்கி பாடப்படுவது என்னன்னா பெருமங்கலம். அரசனுடைய பிறந்த நாளில் அவனுடைய செற்றம்லாம் நீக்கி பாடப்படுவது பெருமங்கலம். 27வது வினா பெருமங்கலத்துக்கு இலக்கணம் கூறும் நூல் எதுனா சதுரகராதி. பெருமங்கலத்துக்கு இலக்கணம் கூறக்கூடிய நூல் சதுரகராதி. 28வது வினா சாதகம் முதல் காப்பியம் வரை ஈராக சொல்லப்படுவது சிற்றிலக்கியம். சாதகம் முதல் காப்பியம் வரை ஈராக சொல்லப்படுவது எது அப்படின்னா சிற்றிலக்கியம். 29வது வினா தொல்காப்பியத்தில் குறிப்பிடும் படையெழு அரவம் என்பது சிற்றிலக்கியத்தில் செருக்கள வஞ்சி என்றும் பரந்தலை பாட்டு என்றும் கூறப்படும். இச்செய்தியை கூறுவது எதுனா பிரபந்த தீபிகை. தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படும் படையெழு அரவம் என்பது சிற்றிலக்கியத்தில் செருக்கள வஞ்சி என்றும் பரந்தலை பாட்டு என்றும் கூறப்படும் என்ற செய்தியை கூறுவது பிரபந்த தீபிகை. 30வது வினா வெண்பா கலித்துறை அகவல் யாப்பில் அந்தாதி முறையில் 40 பாடல்கள் அமைய பாடுவது எதுனா தண்டகமாலை. வெண்பா கலித்துறை அகவல் யாப்பில் அந்தாதி முறையில் 40 பாடல்கள் அமைய பாடுவது தண்டகமாலை. 31வது வினா சதுரகராதி எழுதப்பட்ட ஆண்டு 732. சதுரகராதியுடைய ஆசிரியர் யார்னா வீரமாமுனிவர். இந்த சதுரகராதியில் உள்ள பகுதிகள் எத்தனை அப்படின்னா 4. சதுரகராதியில் இடம்பெற்றுள்ள பகுதிகள் 4. பெயர் பொருள் தொகை தொடை என்ற வரிசை முறையில் அமைஞ்சிருக்கும். சதுரகராதியில் உள்ள பகுதிகளின் எண்ணிக்கை 4. பெயர் பொருள் தொகை தொடை என்ற முறையில் அமைஞ்சிருக்கும். இப்போ இந்த பகுதியில் நம்ம நாவி ஜெயராமன் அவர்களுடைய சிற்றிலக்கிய செல்வங்கள் புத்தகத்திலிருந்து நம்ம வினாக்கள் பார்த்தோம். கட்டாயமாக இந்த பகுதி உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் போட்டித் தேர்வுகளுக்கான வினாக்கள் இருக்குது, பார்த்து பயன்பெறலாம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.